நீங்கள் மந்திரி குமாரி படம் வந்து குண்டலகேசியை தழுவித்தான் எடுக்கப்பட்டார். குண்டலகேசி முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். மந்திரி குமாரி படத்திற்கு வசனம் மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர். அதில் வந்து மனைவியை கொள்வதற்காக கூட்டிக் கொண்டு போவான். இந்த பாட்டு நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். இப்போ தமிழ்நாட்டு பெண்களை பற்றி பேசுகிற பொழுது கற்பிற் சிறந்தவர்கள்லாம் பேசுகிறோம். இல்லது நல்லது, அதில் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதில் கூட தலைக்கற்பு, இடைக்கற்பு, கடைக்கற்பு அப்படின்னெல்லாம் நம்ம வரிசைப்படுத்தியிருக்கோம். அதாவது ஒரு கணவன் இறந்த உடனேயே அடுத்த நிமிடமே ஐயோ போயிட்டீங்களா அப்படின்னு நினச்சி இறந்துட்டு அதுக்கு பேர் தலைக்கற்பான். அதோட வந்து அவர் இறந்த பொழுது அவர் உடன்கட்டை ஏறினால் அது இடைக்கற்பான். உடன்கட்டை ஏறாமல் கைம்பெண் வேடம், கைம்பெண் கோலம் தரித்து வாழ்ந்தால் அது கடைக்கற்பு. ஆனால் குண்டலகேசி காட்டுவது வேறொரு கற்பு. என்னன்னா, புருஷன் கூட்டு போகிறான், வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு. மலை உச்சிக்கு போன பிறகு சொல்கிறான், நான் உன்னை தள்ளி கொல்ல போகிறேங்கிறான். இந்த நேரத்தில் ஒரு பொண்ணு என்ன முடிவெடுப்பா? என்ன இருந்தாலும் நான் வந்து உங்கள் மனைவி என்ன தள்ளி கொள்றதுக்கு முன்னால் எனக்கு ஒரு ஆசை, கடைசி ஆசைங்கிறா. என்ன அப்படிங்கிறாப்புல, நான் கடைசியாக 3 சுற்றி சுற்றி உங்களை வந்து உங்கள் காலில் விழுந்து கும்பிட்றேன். ஏன்னா நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்ய போகிற, மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளுறேன்னு சொல்கிற. அப்படியே நீ தள்ளனா கூட கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். எனவே நான் சுற்றி வந்து கும்பிடணுங்கிறான். இந்த இழிச்ச வயனும் சரின்ட்டான். 3 சுற்றி சுற்றி வந்தா வதக்குன்னு அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டா விறுவிறுன்னு இறக்கி வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இதுவும் கற்பிலே ஒரு வகை தான். அவனே கொல்ல முடிவு பண்ண பிறகு அவன் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இதுக்காக யாரும் சங்கடப்படக்கூடாது. இதுக்காக எல்லாரும் முடிச்சு கீழே தள்ளி விட்டுருவாங்களா? இப்போ ஐயா வந்து நான் வந்த பிறகு சிகை கொற்றன் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு நிறைய செய்திகளை சொன்னார். நமக்கு என்னன்னாங்க, வரலாறுகளை உதாரணமாக கரிகார் பெருவளத்தானை பற்றி அழகாக சொன்னாங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, புதிய செய்திகள். ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்தில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏன் அவனுக்கு கரிகாலன்னா, ஒரு தீ விபத்தில் சிக்கி அவனுக்கு 2 காலும் கருகிருச்சு, அதனால தான் அவன் கரிகாலன். நமக்கு ஆய்வெல்லாம் தேவையில்லைங்க, நமக்கு கொஞ்சம் கிளுகிழுப்பாக இருக்கணும், படக்குன்னு விஷயம் முடியணும். கரிகாலன் என்பவன் மிகப்பெரிய குதிரைப்படையை வைத்திருந்தான் என்பதனால் கரிகார் பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்டவன. அவனுக்கு ஆக்சிடென்ட்டில் 2 காலும் கருகி போச்சு, நான் தான் பர்னால் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு காலங்காலமாக இன்னைக்கு வரைக்கும் நான் படிக்கிறப்ப மட்டும் இல்லை, ஐயா தலையேற்றதை பார்த்தா அவர் காலத்துலையும் சொல்லியிருப்பாங்க இவ்வளோ இருக்கு. இப்போ இருக்க பிள்ளைகள்ட்டையும் சொல்கிறாங்க. சரி, கரிகார் பெருவளத்தான் கதையை முடித்தாங்களா? அடுத்து சீத்தலை சாத்தனாருக்கு என்ன கதை சொன்னாங்க? கொடூரமானவங்க கற்பனையாலாம் இருக்காங்க நம்ம நாட்டில். சீத்தலை சாத்தனார் என்னன்னா, அவர் ஒரு பெரிய தமிழாசிரியர். யாரு தப்பா சொன்னாலும் அவர் எழுத்தாணி எடுத்து அவர் தலையில் நங்கு நங்குன்னு குத்திக்குவார். அதனால அவர் தலையில் எப்பவுமே சீல் இருக்கும். நல்ல வேளை இதெல்லாம் கேட்காம அவர் செத்து போனார். எப்பவுமே அவர் தலையில் சீல் இருந்தால் அவருக்கு எப்படி நிம்மதியாக ஒரு ஆசிரியர் பாடம் நடத்த முடியுமாயா? சரி, அவர்கிட்ட ஒரு நல்ல பையன் கூட இல்லையா? நங்கு 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 நங்குன்னு குத்திக்கிட்டே இருப்பாளா ஒரு மனுஷன்? இவங்களுக்கெல்லாம் சீத்தலைன்னு கேட்டாங்கல்ல, கிளம்பிட்டாங்க. உண்மையிலேயே அவர் சீத்தலை என்கிற ஊரை சேர்ந்தவர். கூலவாணிகன் என்றால் தானியம் செய்கிற வணிக மரபை சேர்ந்தவர். அதெல்லாம் ஒரு வார்த்தையை வச்சுக்க வேண்டியது. அப்படின்னா அவருக்கு சீல் தலையாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து பதில் சொல்வதில் ரொம்ப சாமர்த்தியசாலிங்க. அவரை தான் ஒரு முறை கேட்டாங்க, இலக்கியத்திலேயே உங்களுக்கு பிடித்த பாத்திரம் என்ன? அந்த கேள்வி முடிவதற்குள்ளாய கலைஞர் சொன்னார், மணிமேகலையில் இருக்கிற அட்சய பாத்திரம் தான் இருக்கிற பாத்திரங்களிலேயே எனக்கு மிகவும் பிடித்த பாத்திரம் என்று சொன்னார். அட்சய பாத்திரம் என்பது மனித குலத்தினுடைய மகத்தான கனவு.
நமக்கெல்லாம் என்ன ஒரு ஆசை இருக்கிறது என்றால், ஒரு பாத்திரம் இருக்க வேண்டும், அதிலே அல்ல அல்ல அன்னம் போல அமுது போல வந்து கொண்டே இருக்க வேண்டும், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற கனவுதான் மணிமேகலையின் கையிலே இருக்கிற அட்சய பாத்திரம். அமுத சுரபி மகாபாரதத்தில் வரும். அதில் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள் எல்லாவற்றையும் முடித்து சட்டியை கழுவி வைத்த பிறகு ஒரு முனிவர் வர்றார். நேரங்கண்ட நேரத்தில் முனிவர்கள் வருவாங்க போல இருக்கு. வந்த உடனே விருந்து பரிமாறுங்க, வர்றாலும் நேரத்தோட வரணும். கடைசியாக கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்க ஒரே ஒரு பருக்கை ஒட்டி இருந்திருக்கு. அதிலிருந்து அன்னமாக பொங்கியது. அந்த முனிவர் சாப்பிட்டாரு. அது அமுத சுரபி, அட்சய பாத்திரம், மணிமேகலையில் வர்றது. சரி, வள்ளுவரை பற்றி என்ன சொல்லி ஏதாவது விட்டு வச்சிருக்காங்களா? வள்ளுவரை பற்றி இருக்கிறதும் கதை தாங்க. இப்போ நம்ம வள்ளுவரை பார்க்குறோம்ல, ஒரு கோடாலி கொண்டை போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு, அவர் அப்படித்தான் இருந்தாரா, அவருடைய ஆதார அட்டையில் அப்படித்தான் அவருடைய படம் இருக்கா என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா அவரே சொல்றாரு, மலித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடுங்கிறார். ஆனால் நம்ம ஒரு இவ்வளவு பேசின ஒரு மனுஷன் இப்படித்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை, நல்லது, தவறு இல்லை. ஆனால் இன்னைக்கு அரசு, தமிழ்நாடு அரசினுடைய அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த படம் இருக்கு இல்லையா, ஏன்னா வள்ளுவருக்கு நிறைய பேர் சாயம் அடிக்கிறாங்க இப்போ. ஏன்னா கன்னியாகுமரியில் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயன் வள்ளுவருக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார். அதனுடைய பொன்விழா ஆண்டில் நான் பேசினேன். நம்முடைய மாண்புமை முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. வெள்ளி விழா ஆண்டு 25 ஆண்டுகள் ஆகிறது அந்த சிலை வைக்கப்பட்டு. அங்கேருந்து அந்த மேடையில் நின்று பார்த்தா அந்த வள்ளுவருடைய சிலை தெரிஞ்சிச்சு. நான் சொன்னேன், வள்ளுவருக்கு யாரும் எந்த சாயத்தையும் பூச முடியாது. வள்ளுவருக்கு பிடித்த ஒரே சாயம் விவசாயம் மட்டும்தான். அந்த சாயத்தை தவிர வேறு எந்த சாயத்தையும் எங்கள் ஐயன் வள்ளுவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வள்ளுவருக்கு ஒரு சிலை, ஒரு படம் வரைகிறாருங்க, சர்மா. அவர் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. சில அதிகாரிகள் வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, என்னங்க இவரை வள்ளுவர்னு ஏற்றுக்க முடியாது, இது ஒரு வித்தியாசமான அமைப்பு முறைங்க. எங்கள் அப்பாவே செத்துட்டாருன்னா கூட அதை நான் சொல்லக்கூடாது, தாசில்தார் தான் சொல்லணும். பல சமயங்களில் நம்ம உயிரோடு இருக்கதே நம்ம போய் சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. நான் உயிரோடு இருக்காது நீ சொல்லக்கூடாது, உங்கள் ஊர் விஓவை தான் சொல்லணும். விஓவை சொல்லி ஆரை அதை அங்கீகரித்து தாசில்தார் சொன்னாதான் நானே உயிரோடு இருக்க முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவரை வள்ளுவர் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா வள்ளுவருக்கு குறுக்க பூணூல் இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த ஓவியர் போய் கலைஞர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயா இப்படி ஒரு சிக்கல் வருது, உயர் அதிகாரிகள் அவங்கெல்லாம் பூணூல் இல்லைன்னா வள்ளுவரை ஒத்துக்க முடியாட்டாங்க அப்படின்னார். கலைஞர் ரொம்ப புத்திசாலி, அதை விட திறமைசாலி, ரொம்ப சாதுரியமாக யோசிப்பார் எதையும். அவர் யோசிச்சார், அப்படியா ஒன்றும் கவலைப்படாதீங்க, வள்ளுவருக்கு குறுக்க ஒரு துண்டை சால்வையை ஒன்று போட்டு விட்டுருக்கன்ட்டார். இப்போ இருக்கிற வள்ளுவர் படம் அப்படித்தாங்க வந்துச்சு. அவங்க நாளைக்கு வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்டால் எங்கே பூணூல்னு கேட்டால், பூணூல் சால்வைக்குள்ள இருக்கு, முடிஞ்சா தூக்கி பார்த்துக்கன்னு சொல்லிடு. இப்படித்தாங்க வள்ளுவர் நூல்ல இருந்து தப்பிச்சார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த வள்ளுவருக்கு வாசிக்கின்னு ஒரு அம்மாவை கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க. பண்ணி வச்சது கூட தப்பு இல்லைங்க, தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன், அது வள்ளுவர்ல சொல்லணும். வள்ளுவர் வாசுகி, இன்னும் நிறைய கதை இருக்கு. ஔவையார், வள்ளுவர்லாம் அது ஒரு பெரிய கதையெல்லாம் இருக்குன்னு வைங்க. அவர் பண்ண ஒரே பாவம் ஆதி பகவன் அப்படின்னாங்கல்ல, அதை பிடிச்சி ஒரு கதையை கட்டிட்டாங்க. சரி, வாசுகி கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அடுத்த கதை என்ன தெரியுமா? ஒரு நாள் வாசுகி தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தால், பெண்கள் பாவங்க இவங்கெல்லாம் கற்பனை பண்ணுறப்பவே தண்ணி இறைக்கிறது, சமைக்கிறது, பெண்களுக்கு வைக்கிற விளையாட்டு போட்டி கூட பார்த்தீங்கன்னா கனியும் கரண்டியும். கனியும் அதை தாண்டி எதுவும் எடுத்துடக்கூடாது, கனி கரண்டி. அதனால தான் பெரியார் சொன்னார், முதலிலே பெண்களுடைய கையிலே இருந்து கரண்டியை பறித்து விட்டு அவர்கள் கையிலே பேனாவை கொடுக்க வேண்டும் என்றார்.
இன்றைக்கு தமிழக அரசு அதையும் தாண்டி பேனா போதாது, எங்கள் பிள்ளைகளின் கையில் லேப்டாப் இருக்கட்டும் என்று கொடுக்கிறது. ஐயாவை நான் மறுக்கிறதா நினைச்சுக்க கூடாது. இலவசங்கள் எல்லாமே தப்பு இல்லைங்க, யாருக்கு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நான் பின்னால வர்றேன். வாசுகி தண்ணி அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. வள்ளுவர் உள்ளே இருந்து கூப்பிடுறார், வாசுகி அப்படின்னாரு. உடனே வாசுகி அம்மா அப்படியே விட்டுட்டு ஓடி வந்தாங்க. அந்த வாளி அப்படியே நின்றது. அது எந்த நியூட்டன் விதியில் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. பார்த்தா இது கற்பின் திறம் அப்படின்ட்டாங்க. சரி, அதுக்கு இன்னொரு கதை வேற இருக்கு. வள்ளுவர் என்ன செய்வார் என்றால், சாப்பிடுகிற பொழுது சோறு சிந்தினால் ஒரு கிண்ணத்திலே தண்ணீர் வைத்திருப்பார், பக்கத்திலேயே ஊசி வைத்திருப்பார். ஒவ்வொன்றாக அன்னத்திலே குத்தி அதிலே நனைத்து ஒரு சோறை கூட வேஸ்ட் பண்ண மாட்டார். இவங்க தான் டெய்லி கொண்டு போய் கிண்ணம் வச்சவங்க. உடனே இதை நம்மால் ஒருத்தன் கேட்டிருக்கான், ஆஹா நம்ம மனைவி இப்படி இருக்குமான்னு பார்த்துருவோம், டெஸ்ட் பண்ணிடுவோம்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உடனே ஒரு சவுண்டு விட்டான், காத்தாயி அப்படின்னா. அந்த அம்மா நினச்சிச்சு ஒரு கூறு கட்டவனாச்சே, எதுக்கு சாப்பிட்றப்ப கத்துறான்னு தெரியலையேன்ட்டு திடு திடுன்னு ஒடியாந்துருக்கு. வந்த உடனே இவன் மூட விட்டு ஆகிட்டான். என்னன்னா வரும்பொழுது டொபக்கடின்னு சத்தம் கேட்டுருக்கு. தண்ணி வாளி உள்ளே போயிடுச்சு. நீ வாசுகி அளவுக்கு இல்லை போல இருக்க. வாசுகி கற்போடு இருந்ததுனால தான் பாதியிலேயே நின்றுச்சு வாளி. நீ கொஞ்சம் டிகிரி 2 டிகிரி கம்மியாக இருக்கும் போல் இருக்கு, பொத்துன்னு உள்ளே விழுந்துடுச்ச. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், விளையாட்டாக சொல்கிறது தான், நான் வாசுகியா இல்லையாங்கிறது இருக்கணும். நீ ஒன்றும் வள்ளுவன் கிடையாதுல்ல, நீ ஒரு மானங்கட்ட ஈத்தரப்பய தானே. நீ வள்ளுவனா இருக்கு, நான் வாசுகியா இருக்கணும்னா ஐயனே நீனும் கொஞ்சம் வள்ளுவனா இருக்கணும். இங்கே யாரும் வள்ளுவராக இருக்க பிரியப்படவில்லை. வாசுகிகளை மனைவி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஏன் இலவசம் கூடாதுன்னு சொன்னேன்னா, நேற்று முன்தினம் ஒரு காட்சிங்க, விளையாட்டுத்துறை சார்பாக சாம்பியன்ஸ் என்று ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இப்போ யூடியூப்பில் அது வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பெண்ணினுடைய அந்த குழந்தையின் பெயர் ஸ்னேகா. அந்த குழந்தை இதே போல ஒளிவாங்கியை பிடித்து பேசுகிறார். பேசுகிற பொழுது என்ன சொல்றாங்க தெரியுமா, நாங்கள் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாராஷ்டிரத்திலே இருந்து இங்கே பிழைக்க வந்தவர்கள். எங்கள் குடும்பமே ஒரு கலை கூத்தாடி குடும்பம். கலை கூத்தாடி குடும்பம்னா உங்களுக்கு தெரியும் தானே. நல்ல நேரம் படத்தில் எம்ஜிஆர் கூட சொல்லுவார்ல, வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறுன்னு எழுதியிருப்பார். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு கலை கூத்தாடி மரபை சேர்ந்தவர்கள் நாங்கள். நான் என்னுடைய சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது கடையாக நின்று நான் பிச்சை எடுத்திருக்கிறேன். அப்பொழுது பாலியல் தொல்லை உள்ளிட்ட பல கொடுமைகளை நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த கலை வடிவத்தினுடைய இன்னொரு வடிவம் தாங்க ஜிம்னாஸ்டிக் என்கிற இந்த விளையாட்டு வடிவம். அதிலே சேர வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. அதற்கான நுழைவுத் தேர்வை நான் எழுதினேன். எழுதிய பிறகுதான் தெரிந்தது, அதில் 2.25 லட்சம் ரூபாய் பணம் கட்டினால்தான் தொடர்ந்து படிக்க முடியும் என்று தெரிந்தது. நான் என்ன செய்வது என்று திகைத்த பொழுது, தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை, விளையாட்டுத்துறை ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு எனக்கு 2.25 லட்சம் ரூபாய் கட்டியது. அதனால் நான் இன்றைக்கு ஒரு ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். என்னுடைய ஆசை, இந்தியாவுக்காக நான் ஒலிம்பிக் போட்டியில், ஜிம்னாஸ்டிக் போட்டியில் பங்கேற்று என் தாய்நாட்டிற்கு நான் தங்கப்பதக்கம் வாங்கித்தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்கிறார். இத்தகைய உதவிகள் ஒருபோதும் இலவசம் என்கிற பட்டியலில் வராது. இதே உங்க ஊர்க்காரர் தாங்க, தாயுமான சாமிகள். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேர் பராபரமே. வள்ளலார கேட்டீங்கன்னா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படிம்பார். எல்லா உயிர்களும் ஒரு ஆன்ம நேயத்தின் உச்சம்ங்க. தாயுமான சாமிகளாகட்டும், ராமலிங்க சாமிகளாகட்டும். இன்பம் எப்பொழுது வரும்? என்ன மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு சகோதரர் துளசி அவர்கள் என்ன தலைப்பிலே பேசுகிறீர்கள்?
கொஞ்சம் லகுவாக இருக்கட்டும் தலைப்புன்னு சொன்னார். நான் யோசிச்சு பார்த்தேன், மனுஷன்ட்ட பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே சிரிப்பு தான். எனவே சிரித்து பழகு, வாழ்க்கை அழகு அப்படின்னு நான் சொன்னேன். சிரித்து பழகுன்னா சில பேருங்க ஒரு படத்தில் எம்ஜிஆர் சொல்லுவார்ல, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. கடைசியாக முடிப்பார், நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது சிரிப்பவர் யார்? அது சில பேருங்க அடுத்தவன் கஷ்டப்பட்டா சிரிப்பா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. சில பேர் நம்மளை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதே நம்ம நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். நீங்கள் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க, மூஞ்சியே வாடி போயிடும். அதுக்கு பதிலாக என்னமோ இருக்கேன் அப்படின்னா அவன் எதிர்பார்த்த பதில் அப்படித்தான். என்ன மாப்பிள்ள வாழ்க்கை பாடா படுத்துது அப்படின்னா மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவான். நீங்கள் நலம் விசாரிக்கிறதே நலம் அடைகிற மாதிரி விசாரிக்கணுங்க. சில பேரெல்லாம் மருத்துவமனைக்கு இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வராமல் நீங்கள் ஃபோன் பண்ணிடணும். அவனே கொஞ்சம் சின்ன நெஞ்சு வலின்னு படுத்திருப்பான். உள்ளே நுழையும் பொழுதே, என்ன மாப்பிள்ள இங்கே வந்து படுத்திருக்க? ஏன்னா ஸ்டார் ஹோட்டலில் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன். இல்லை மாப்பிள்ள நெஞ்சு கொஞ்சம் வலிச்சிச்சு. எந்த பக்கம்? ஆமாம், பெரிய கார்டியாலஜிஸ்ட்டு. வந்த உடனே 52 கேள்வி. இடது பக்கம் மாப்பிள்ள. இடது பக்கமா? அவனுக்கு இன்னொரு அட்டாக் வந்துடும். வரக்கூடாதையா, அதுக்கு முன்னால் கை வலிச்சிச்சா? ஆமையா. உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்காயா? வேத்து கொட்டுச்சாயா? ஆமையா. வரக்கூடாதுயா. ஏயா? நேற்று இதே நேரம் எங்கள் பெரியப்பா இப்படித்தான் சொன்னார். இப்போ தான் காவேரி கரையில் கொண்டு வச்சுட்டு வர்றேன். நேராக உன்னை பார்த்து 2 நல்ல வார்த்தையாக சொல்லு, இல்லைன்னா பேசாமையாவது இரு. நீங்கள் பாசிட்டிவ். நான் ஒன்றும் தியானத்திலலாம் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லைங்க. எனக்கு ஒன்றும் தோட்டம் துறவெல்லாம் கிடையாதுங்க. இருந்தால் தானே தியானம் சொல்லி தர முடியும். நான் கூப்பிட்டா பெரிய ஆளுக்கு யாரும் வரவும் தயாராக இல்லை. ஆனால் தியானம்ங்கிறது என்னென்னங்க, படிப்பே வாசிப்பே ஒரு தியானம் தானேங்க. வாசிப்பை விட பெரிய தியானம் என்ன இருக்கிறது? நீங்கள் சில பேர் கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க பார்த்தீங்களா? சில பேர் அவன்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, நீங்கள் யோகாசனம் போங்களேன். எத்தனை மணிக்கு போகணும்? காலைல 5 மணிக்கு போங்க அப்படின்னா 3 மணிக்கு எழுப்பி விட்ருவான் வீட்டை. நான் யோகாசனம் போகணும் இல்லை. இவன் மனசு அமைதி, வீட்டில் உள்ளவங்க பூரா டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்கள் பல பேர் வாக்கிங் போகிறதே, நான் மதுரையில் இருக்கிறேன். மதுரையில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே 3 மணி 4 மணிக்கு அப்பமும் வடையுமா சுட்டு அடுக்குறாங்க. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. நான் ஒரு நாள் கேட்டேன், 4 மணிக்கு யாரையா வருவான்னு? எல்லாம் வருவாங்க, வர வேண்டியவங்க வருவாங்க. யாரான்னா சர்க்கரை கொழுப்புன்னு வாக்கிங் போயிட்டு 4 வடையை சாம்பாரும் சட்னியும் ஊற்றி வளைச்சி வச்சு அடிக்கிறத பார்த்தா வடை வம்சமே அழிஞ்சிரும் போல தெரியுது. வேகமாக போய் குறைச்சது 1 கலோரி, வடையை சாப்பிட்டு ஏற்றுனது 4 கலோரி. எதுக்காக சொல்கிறேன்னா, கொஞ்சம் இயல்பாருங்க. அடுத்தவர்களுடைய, நீங்கள் இப்போ அந்த பொண்ணு சினேகா சொன்னதை கவனிச்சிங்களான்னு தெரியல. இன்னையோட தமிழக சட்டப்பேரவை நிறைவடைந்திருக்கிறது ஒரு நல்ல மரபுகளோடு. ஏன்னா முதல்வரே எதிர்கட்சி தலைவரை பாராட்டுறாரு, கண்ணியமாக நடந்துக்கிட்டீங்க. முதலமைச்சரை எல்லாரும் பாராட்டியிருக்காங்க, நிறைய சுதந்திரம் கொடுத்தீங்க. ஒரு சட்டமன்றம் அப்படித்தாங்க இருக்கணும். சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அப்படித்தான் இருக்க வேண்டும். இங்கே ஒன்று மட்டும் சொல்கிற தவறு நினைக்காதீங்க. மன்னர்கள் ஆட்சி குறித்து எனக்கும் பெரிய பெருமிதம் உண்டு. ஆனால் எந்த மன்னருடைய ஆட்சியை விட மக்கள் ஆட்சி தாங்க உயர்ந்தது. அந்த மன்னர்களுடைய வணங்குகிறோம், போற்றுகிறோம், அவர்களுடைய சாதனைகளை நாம் பேசுகிறோம். ஆனால் மன்னர்களை, ஒரு மன்னரை பற்றி இப்படி நான் பேச முடியுமா? இதே உயர்ந்த கோபுரங்களின் மீது வரி கட்ட முடியாமல் கீழே விழுந்து செத்து போன சாதாரண குடியானவ மக்களை பற்றியும் கல்வெட்டுகள் பேசுகின்றன. எல்லாத்துக்கும் 2 சைடு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அதே போல ஒரு பக்கம் பிரம்மாண்டமான சாதனைகள், அணைக்கட்டுகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வறுமை என்பது எப்பவுமே இருந்திருக்கு. நீங்க ஜீவா ஒரு முறை காரைக்குடி கம்பன் கழகத்தில் பேச கூப்பிடுறாங்க.
கம்பன் கண்ட மானுடம் என்பது அவருக்கு தலைப்பு. பேசுகிற என்ன சொல்றாரு, முதலிலே கம்பநாட்டாழ்வான் கம்பராமாயணத்தை எழுதி அரங்கேற்றுவதற்கு சிதம்பரம் கோயிலுக்கு போகிறார். அவங்க வாங்கி கேள்விப்பட்டுட்டு, இது நீங்க பெருமாளை பத்தி எழுதியிருக்கீங்க, எனவே சிவத்தலத்தில் அரங்கேற்ற முடியாதுன்ட்டாங்க. சரி, அங்க ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸ்ரீரங்கத்தில் ஒரு அப்ளிகேஷனை போடுவோம்னு இங்கே வந்து ஸ்ரீரங்கத்தில், ஐயா பெருமாளை பற்றி தான் எழுதியிருக்கிறேன், ராவணை பற்றி தான் எழுதியிருக்கேன். அவங்க பார்த்துட்டு, நீங்கள் பெருமாளை பற்றி மட்டும் எழுதியிருந்தா இங்கே அரங்கேற்றலாம், ஆனால் நீங்கள் அரியும் சிவனும் ஒன்றுங்கிற அர்த்தத்தில் எழுதியிருக்கீங்க, ஒன்றே எனில் ஒன்றேயாம் அப்படின்லாம் எழுதியிருக்கீங்க, பல் சமய கடவுளை போட்டுறீங்க, எனவே இங்கேயும் இடம் இல்லைன்ட்டார். கடைசியாக எங்கே தெரியுமா கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை அரங்கேற்றினார்? திருவெண்ணை நல்லூரில் எளிய பொதுமக்களின் மத்தியில் தான் கம்பன் தன்னுடைய ராமாயணத்தை அரங்கேற்றினார். அதுல கூட ஒரு வரி வருதுங்க, ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னவுடன் நிறைய தானம் வழங்குறான், எல்லாரும் சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க, சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. அப்ப ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்து பார்த்திருக்காரு, அவங்களுக்கு கட்டளையா. யாருக்கு கட்டளை? நீங்க கம்பராமாயணத்தை போய் படிச்சு தெரிஞ்சுக்குங்க. எல்லாரும் வாங்கிட்டே போயிட்டாங்க சந்தோஷமா. ஒரு குரூப் மட்டும் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலை பத்தலை பத்தலைன்னுகிட்டே இருந்துச்சான். இதை கம்பராமாயணம் எங்க கம்பம் கடுப்பானான்னு தெரியல, அப்பவே ஒரு நோட்ஸ் போட்டு வச்சுட்டான். நீங்க நான் சொல்றது எல்லாத்துக்கும் நீங்க சிலதை இப்ப ஐயா சொன்னது நான் சொன்னதெல்லாம் நீங்க தேடித்தான் படிக்கணும். வாழ்க்கை ரொம்ப எளிமையானதுங்க. சில பேரை பாருங்க, வாழ்க்கை என்ன அது வழுக்க மாதிரி வலிக்கிட்டே போதியா அப்படிம்பாங்க. கவியரசர் தாகூர் சொல்றாருங்க, வாழ்க்கைன்னா வேற ஒண்ணும் இல்லடா, இயற்கை என்கிற கால மகள் ஒரு மார்பகத்திலே இருந்து, பிறப்பு என்கிற மார்பகத்திலே இருந்து இறப்பு என்கிற மார்பகத்திற்கு மாற்றுகிற இடைவெளிதான் வாழ்க்கைங்கிறார். முதலிலே காலமகள் மனிதர்களுக்கு பிறப்பு என்கிற பாலை தருகிறாள், கடைசியில இறப்பு என்கிற பாலை தருகிறாள். இடையில தாய் மாத்துவல்ல, அந்த கேப்பு தாண்டா வாழ்க்கை, முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துக்கிடாங்களாம். நான் மதுரையில் குடியிருக்கேன்னு சொன்னேன்ல, தத்தனேரின்னு ஒரு சுடுகாடு இருக்குங்க. அங்க அதனுடைய ஆயுட்காலம் 3000 பேருங்க, 3000 வருஷமா இருக்குது. ஒரு நாள் நான் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன், அண்ணே நான் எங்கள் தத்தனையில் நான் குடியிருக்கிறேன், ஏன்னா நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப தூரமெல்லாம் தொலைவெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. இங்கே சில மரபுகள்ங்க சிலதை தேவையில்லாமல் பின்பற்றிக்கிட்டு இருக்கணும். இப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணாம். ஏன் பொம்பளை பிள்ளை கொல்லி வச்சா எரிய மாட்டியா நீ? செத்த பிறகு ஆம்பளையா பொம்பளையான்னு பார்த்துக்கிட்டு இருப்பியா? இல்லைங்க, ஒரு காலத்தில் நெருப்பு ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சுங்க. இவன் இங்கே செத்துருப்பான், 15 கிலோமீட்டர் தாண்டி சுடுகாடு இருந்திருக்கும். அதனால கொப்பனை எரிக்க நாங்கள் ஏன்டா நெருப்பை சூக்கணும்னு சொல்லிட்டு சட்டியில் நெருப்பை போட்டு அவன் கையில் கொடுத்துட்டான். வேகுன்னு நடந்திருக்கான் பையன். இப்போ அப்படியா நடக்கிறோம்? உங்கள் ஊரில் இருக்க என்ன சுடுகாடாது? ஒய்யா மாதிரி சுடுகாடா? ஓயா மாதிரி சுடுகாடு. எத்தனை பேர் சட்டியை தூக்கிட்டு போயிருக்கீங்க உங்கள் அப்பாவுக்கு? தேவையில்லைங்க. அதுக்கு வேன் வந்துருச்சு, அமரர் ஊர்தி. இந்த காலத்தில் நெருப்பை சட்டியில் போட வேண்டியதில்லை, ஒரே ஒரு தீப்பெட்டி வாங்கினா போதும் 50 பேருக்கு கொல்லி வைக்கலாம். இருந்தாலும் நம்மால் என்ன பண்ணுறாங்க, அமரர் ஊர்தியிலையும் கொஞ்சோண்டு நெருப்பு அழிச்சிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. ஏசி ரூமில் நெருப்பு சட்டியில் வச்சுருக்கிறார். அவசியமே இல்லைங்க. இப்போல்லாம் எலக்ட்ரிக் சுடுகாடை வந்துருச்சு, கேஸில் வந்துருச்சு, ரொம்ப மெனக்கிட வேண்டியதில்லை. முந்தியெல்லாம் பார்த்தா விடிய விடிய போட்டு எரிச்சிட்டு கிடந்திருக்காங்க. அதிகபட்சம் 40 மினிட்ஸ் தாங்க. ஒரு தட்டில் வச்சு ரவா தோசை மாதிரி உள்ளே தள்ளி விடுறாங்க, மிச்சர் பொட்டலை மாதிரி கையில் கட்டி கொடுத்துட்றாங்க. இந்தடா அவங்க பெரியப்பா கொண்டு போடா. நீங்கள் சுடுகாட்டு தத்துவம்னு ஒன்று இருக்குங்க. சில பேர் சுடுகாட்டுக்கு போனோடனே ஞானி ஆகிடுவாங்க. பற்றியெல்லாம் என்ன மாப்பிள்ள வாழ்க்கை, நேற்று இன்னரம் என்ன நல்லா இருக்கியான்னு கேட்டான், இப்போ அவனுக்கு இப்படி ஆகி போச்சே. நம்ம கூட நினச்சேன் திடீர்னு பட்டினத்தாராவே மாறிட்டான் போல இருக்கே. அடுத்த நிமிஷம் கேட்பான், இந்த வகையை விற்கிறாங்களாமா? இப்போ தான் கேட்டான் என்னடா மாப்பிள்ள வாழ்க்கைன்னுட்டு.
அடுத்த நிமிஷமே பக்கத்து வயலில் ஆட்டையை போடுறதுக்கு வழி பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொன்று இந்த பிரசவ வைராக்கியம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது என்னன்னா, அந்த பிள்ளை பேர் பெற்ற பெண்ணுக்கு யாரு தெரியுமா பெரிய வில்லனா தெரியும்? கட்டின புருஷன் தான். வலிக்க வலிக்க அவன் மட்டும் வரட்டும், ஓங்கி அவனை இடுப்பில் ஒரே எத்தலை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த தாய்க்கு ஒரு மாதிரி இடுப்பு வலிச்சு குழந்தை பிறந்து பூமிக்கு ஒரு புதுசாக ஒரு பூ வந்த மாதிரி படுத்து கிடக்கும். ஐயா வருவார் அங்கேருந்து. 2 பேரும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுக்குவாங்க பாருங்க. நோபல் பரிசு வாங்கின தம்பதிகள் கூட அப்படி சிரிக்க மாட்டாங்க. தாய்மையின் கனிவு, தந்தமையின் பொறுப்பு ரெண்டும் சந்திக்கிற அந்த சிரிப்பு இருக்கு இல்லையா? நான் சொல்ல வந்தது என்னன்னா, அங்கே எல்லாத்தையும் இப்போ ஒரு சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதி எலும்பையும் கட்டி ஐயா சொன்னார் பாருங்க, ஒரு காலத்தில் ஜாதியாக குறுகி போயிட்டோம்னு. எனக்கு உண்மையிலே கோச்சிக்க கூடாதுங்கய்யா. சிகை கொற்றன் என்ன ஜாதின்னு கூகுளில் தேடுறாங்க ஐயா. இவர் ஐயா சிகை கொற்றன் என்னவாக இருந்திருக்க கூடும், அவன் காவல் படை தலைவனா, வணிகர்களுடைய தலைவனா, மன்னனான்னு ஆய்வு பண்றாரு. இவன் நம்மாளாவன் விளங்குவியா நீ? அன்னைக்கே ஆதி சித்தர் சொல்லிட்டாருங்க, எலும்பு தோளிலே இலக்கமிட்டு இருக்குதோ. ஏதாவது எலும்பு தோல்ல இத்தனை ஜாதி இன்ன நம்பர்னு இருக்கா? இல்லையே. பட்டுக்கோட்டை சொன்னா யாரு மேல கீரினால ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் எல்லாருமே 10 மாசம்தான். பெரிய ஜாதி எல்லாம் ஒரு 18 மாசம்ங்க. இவங்க சின்ன ஜாதிங்க 3 மாசத்துலேயே குதிச்சு விடியான்ட்டாங்க. இல்லையா? இதை விட எளிமையாக சொல்கிறேன். இந்த சுடுகாட்டு எலும்பெல்லாம் வெளியே எல்லாத்தையும் ஒரே எல்லா ஜாதி எலும்பையும் வெளியே கொட்டியிருப்பாங்கல்ல அந்த பக்கம். அதில் போய் ஒரு பெரிய ஜாதி சங்க தலைவர் கூட்டு போய், அண்ணே இதில் நம்ம ஜாதி எலும்பை மட்டும் தனியாக பொறுக்குன்னு அப்படின்னா பொறுக்கிடுவாரா? அவர் எவ்வளோ பெரிய பொறுக்கியா வேணாலும் இருக்கட்டும், முடியாதுங்க. எலும்பு தோளிலே இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு கேட்டான் ஆதி சித்தன். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜாதியாக பிரிக்கிறோம், மதமாக பிரிக்கிறோம். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேங்க. நீங்க நிறைய படம் இப்ப பாருங்க, வந்த சில படம் வருது, சில படம் வருமானு தெரியல, வரட்டும். ஏன்னா ஜனநாயகம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா பராசக்தி படத்துக்கு எவ்வளவு தடை வந்துச்சுன்னே உள்ள ஒரு புத்தகம் இருக்கு, கடற்கரை எழுதியிருக்காரு, எவ்வளவு தடைகளை சந்தித்தது அப்படின்னு. அதே ஒரு பெரிய புத்தகம், ஒரு படம், அதுக்கான தடைகள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருவிளையாடல் படத்துலங்க நிறைய காட்சிகள் இருக்கு. ஒரு காட்சி ஐயா தம்பி கூட பேசினார்ல, வாடை காற்றை பற்றி. பொதுவாகவே தமிழ்நாட்டுக்கு வடக்கே இருந்து தொல்லை வந்துக்கிட்டே இருக்குங்க. பொதுவாக சொல்கிறேன், நான் குறிப்பாக சொல்லலை. அதே மாதிரி தான் திருவிளையாடல் புராணத்தில் ஒரு காட்சி, ஹேமநாத அப்படின்னு சொல்லி ஹேமநாத பாகவதர் வருவார். எங்கேருந்து? வடக்கேருந்து வருவார். டிஎஸ் பாலையான்னு ஒரு நடிகர் இருக்கான் பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய உச்சமான ஆள். 3 படத்தை ஞாபகம் வச்சிங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. ஒன்று காதலிக்க நேரம் இல்லை படத்தில் நாகேஷும் பாலையாவும் அந்த கதை சொல்லுவாங்கல்ல, அதில் வர்ற பாலையா. இன்னொன்று தில்லானா மோகனம்பாலில் ரயிலில் உட்காந்துக்கிட்டு குலுங்கி ஆட்டம் பலமாக இருக்கே அப்படின்னு சொல்கிற பாலையா. ஒரு தமிழ் கலைஞனுடைய உடல் மொழி எப்படி இருக்குங்கிறத பாலையாவையும் ஒரு நாகஸ்வர கலைஞனுடைய உடல் மொழி எப்படி இருக்கும் என்பதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனிடமிருந்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி ஒரு கலைன்னா அவ்வளவு ஆர்வமாக இருப்பாங்க. நான் சொல்ல வந்தது அது இல்லைங்க. அவர் வருவார், ஹேமநாத பாகவதர், உடனே பாண்டிய நாட்டுக்கு சொல்லுவார், இன்றொரு நாள் போதுமா. அந்த பாட்டை பாடினது யாரு? மரியாதைக்குரிய பாலமுரளி கிருஷ்ணாங்க. உண்மையிலேயே அந்த பாட்டை யாரை பாட சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவை பாட சொல்லியிருக்காங்க. அவர் படத்தோட கதையை கேட்டுட்டு, நான் பாடின பாட்டை பின்னால் டிஎம்எஸ் பாட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, அதனால அந்த பாட்டை பாட மாட்டோம்ட்டாராம். நான் பின்னால் ஒரு பாட்டு பாடுவார்ல அவர், நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு, அதனால நான் படிக்க மாட்டேன்ட்டாராம். பாலமுரளி கிருஷ்ணாவை போய் கேட்டிருக்காரு, நான் பாடுறேன்ட்டார். அப்போ தான் நம்ம சொல்லியிருக்காங்க, இல்லைங்க அவர் பாட மாட்டேன், நீங்கள் ஏன் பாடுறேன்? நீங்கள் இல்லை, என் பாட்டை ஜெயிக்கணும்னா அந்த சிவபெருமானே வரணுங்கிற மாதிரி தானே கதை இருக்குது, அதனால பரவாயில்ல நான் இந்த பாட்டை பாடுறேன்ட்டாராம். அந்த பாட்டை எழுதுனது யாரு? நீங்கள் போய், நான் சொல்லலைங்க, நம்முடைய மண்ணின் கவிஞன் யுகபாரதி.
அவர் ஒரு சினிமா குறித்த ஒரு மிகப்பெரிய களஞ்சியம்ங்க. அவர் சொல்றாரு, முனியாண்டி விலாஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தில், இந்த பாடலை உண்மையிலேயே எழுதியவர் கவி காமு ஷெரீப் அவர்கள். ஆனால் பாட்டு புத்தகங்களிலே கண்ணதாசனுடைய பெயர் இருக்கிறது. அதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. இந்த பாட்டு திருவிளையாடலுக்காக எழுதப்பட்டது அல்ல. ஏபி நாகராஜன் அவர்களுடைய சிவலீலை என்ற நாடகத்துக்காக எழுதப்பட்டது. ஆனால் நமக்கு தான் விட்டு போடுறதுக்கு ஆள் இருப்பாங்களே, ஐயா இது சிவபெருமான் பாடுற மாதிரி படத்தில் வருது, இதை ஒரு முஸ்லீம் கவிஞர் எழுதினார்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனை ஆகிற போகுது அப்படின்னு ஒரு கொளுத்தி போட்டு போயிட்டாங்க. கவி காமு ஷெரீப் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன். பாட்டு தான் முக்கியமாக தவிர என் பேர் இதில் வரணுங்கிற அவசியம் இல்லை, என் தம்பி பேர்லேயே இருக்கட்டும், கவியரசர் பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டாரான். ஏன்னா பல பாட்டுங்க உங்கள் ஊருக்காரர் ஸ்ரீரங்கத்தினுடைய வாலி அவர் எழுதின பல பாட்டைய கண்ணதாசன் பாட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை வாலி நொந்து போய் சொல்கிறாரு, எம்எஸ்வி ஒரு பாட்டை கேட்டான், எம்எஸ்வி சொன்னார், கவிஞர் தாயா, அவரை அடிக்க ஆள் இல்லையான்னு. உடனே வாலி சொன்னாராம், இதை வேற யாராவது சொன்னால் பரவாயில்லைங்க, இசையமைச்சர் நீங்களே சொல்லலாமான்னு கேட்டிருக்காரு. ஏன் பாட்டிருக்காரு, இந்த பாட்டை எழுதுனது நான், இசையமைச்சது நீங்கள், ஆனால் பாட்டு நல்லா இருந்தவுடனே கண்ணதாசன் தான்ட்டீங்க அப்படின்னார். கவியரசருடைய பெருமையை பேசிக்கிட்டே போகலாம். கவி காமு ஷெரீப்பு அந்த பாட்டை எழுதியிருப்பாருங்க. அவரை பற்றி ஒரு செய்திங்க, வாழ்க்கை எவ்வளவு நெகிழ்வா இருக்குன்னா, அவருக்கு 17 பிள்ளைங்க. இந்த காலத்தில் இதெல்லாம் இல்லைல்ல, குடியுரிமை சட்டமெல்லாம். 17 பிள்ளை கவி காமு ஷெரீப் அவர்களுக்கு. ஒரு முறை அவருடைய பிராமண நண்பர் ஒருவர் கதி கலங்கி போயிருக்கார், அழுதுகிட்டே இருக்கார். கவி காமு ஷெரீப் அவர் என்னங்க அப்படிங்கிறார். இல்லை, என்னுடைய பெண் யாரையோ நம்பி ஏமாந்து விட்டால், எனவே அவர் கர்ப்பமாகிவிட்டால் என்ன செய்வது என்று தெரியவில்லை, குடும்பத்தோடு நாங்கள் விஷம் குடித்து செத்து போயிடலாம்னு இருக்கோம் அப்படிங்கிறார் அவருடைய நண்பர், வேறு மதத்தை சேர்ந்தவர். கவி காமு ஷெரீப் சொல்கிறாரு, நீ கவலைப்படாதையா, நான் என் கிராமத்தில் கொண்டு போய் அந்த பெண்ணை வச்சிருந்து பாதுகாத்து அந்த குழந்தை என்னுடைய மனைவிக்கு பிறந்ததாக சொல்லி நான் திரும்ப அழைத்து வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கூப்பிட்டு 2 பேரும் கிராமத்தில் போய் தங்கி, குழந்தை பிறந்த பிறகு தன்னுடைய மனைவிக்கு அந்த குழந்தை பிறந்ததாக சொல்லி 17 பிள்ளைகளோடு சேர்த்து 18வது பிள்ளையாக அதையும் வளர்த்திருக்கிறார். இதுதாங்க இயல்பான வாழ்க்கை. இப்போ ஒரு தூய்மை பணியாளர், இந்த வார்த்தை தாங்க முக்கியம், வார்த்தை தான் முக்கியம். நான் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, 45 பவுனு நகை, இப்போ தங்க விற்கிற விலை என்ன? 45 பவுனை எனக்கு இந்த காப்பவுனை பார்த்தாலே ஒரு மாதிரி கதி கலங்கும். காக்கா பவுனுன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்தாலே மனுஷன் மனசு கிறுக்கும். 45 மனுஷ அசால்ட்டாக எடுத்து அந்த பொண்ணு அந்த தாய் கொடுத்துட்டு போகிறா. கேட்குறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு சபலப்படலையா? நான் என்னை பற்றியே யோசிக்கலைங்க, தொலைச்சவங்க மனசு என்ன பாடுபடும்னு யோசித்தேன், என்னால் இதை வச்சுக்கணும்னே தோணலை. இந்த தாய் என்ன இந்த இடத்துல தாங்க தெய்வம்னு சொல்கிறது. தெய்வங்கிறத நீங்கள் என்னென்னா, இந்த இடத்துல மனிதனும் தெய்வமாகலாம்ங்கிறதே. தெய்வங்கிறத நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் மனசுக்குள்ளே கடவுள் மிருகம் ரெண்டுமே இருக்குங்க. கொஞ்சம் நம்ம யாரையாவது அன்பாக பார்த்தோம்னா கடவுள் பார்க்குறாருன்னு அர்த்தம். மிருகம்னா என்னென்னா, கண்ட அழுக்கு குப்பை எல்லா சிந்தனையும் மனசுக்குள்ளே வரும். இதை கவியரசர் தான் முதல்ல சொன்னார். 6 மனமே 6, ஆண்டவன் கட்டளை 6, பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவார், ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் கோயிலில் இருந்து அமைதி கொண்டதடா அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருப்பார். இது கண்ணதாசன் சொன்னது உங்களுக்கு புரியலைன்னா, கலைஞானி கமலஹாசன் சொல்கிறாரு, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்கிறார். நமக்குள்ளே இருக்கிற தெய்வ குணத்தை வளர்த்துக்கிட்டே போகணும், மிருக குணத்தை குறைச்சிக்கிட்டே வரணும். நீங்கள் வாலி அவர்களை நினைவு நாடாக்கள் அப்படின்னு ஆனந்த விடல ஒரு தொடர் எழுதினார், நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மகா நக்கல் பிடிச்சவருங்க. ஏன்னா இதே திருச்சி உனக்கு ஞாபகம் வருது, ஏதோ ஒரு காங்கிரஸ் மாநாட்டுக்காக ஒரே ரயிலில் மூதறிஞர் ராஜாஜியும் இருக்காங்க, பெருந்தலைவர் காமராஜரும் இருக்காங்க.
வாலி முதல்ல ஓவியராகத்தான் ஆசைப்பட்டிருக்கார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குல்ல, சில பேருக்கு யாராவது பெரிய மனுஷங்க வந்து அவங்க மாதிரியே வரைஞ்சு போய் கையெழுத்து கேட்பாங்க. அதுபோல் வாலி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 1/2 மணி நேரம் நிற்கும் போல இருக்கு இங்கே திருச்சியில் ரயில் நிலையத்தில். இவர் என்ன பண்ணிட்டாரு, ராஜாஜி வரைஞ்சு காமராஜரையும் வரைஞ்சு முதல்ல ராஜாஜி பெட்டியில் ஏறி கொண்டு போய் இந்த படத்தை காட்டி, ஐயா உங்களை நான் வரைஞ்சிருக்கிறேன், ஒரு கையெழுத்து போடுங்கன்னு இருக்கார். ராஜாஜி மேலையும் கீழையும் பார்த்துட்டு, இது என்ன மாதிரியே இல்லையப்பா, இதில் நான் கையெழுத்து போட்டேன்னா நீ சொல்கிறல்ல இது என்ன வரைஞ்சிருக்கேன்னு அதை ஒத்துக்கிட்டதான் அர்த்தமாயிரும், எனவே இதில் கையெழுத்து போட மாட்டேன் போன்ட்டாப்புல. சரின்னு இவர் சோகமாக இறங்கி வர்றாரு. பக்கத்து பெட்டியில் காமராஜர் இருக்கார். அவர்கிட்ட கொண்டு போய் ஐயா உங்களை வரைஞ்சிருக்கேன் ஐயா அப்படின்னார். அவர் மேலையும் கீழையும் பார்த்துட்டு காமராஜ்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். வாலி சொல்லியிருக்காரு, இப்போதாங்க ராஜாஜியை பார்த்துட்டு வந்தேன், அவரும் படம் வந்து உங்கள் படமாவது உங்கள் பக்கத்துலையாவது வர்ற மாதிரி இருக்கு, அவர் படம் அப்படி இல்லை, அதனால் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாருங்க. காமராஜர் சொன்னாராம், எனக்கும் தெரியும் இது என்ன மாதிரி இல்லைன்னு, ஆனால் ஒரு ஆரம்ப கால ஓவியனுடைய மனம் புண்பட்டு விடக்கூடாதே என்பதற்காகத்தான் நான் கையெழுத்து போட்டேன் என்று காமராஜர் சொன்னாராம். இதை சொல்லிவிட்டு வாலி சொல்கிறார், எனவேதான் ராஜாஜியை அறிஞர் என்று சொல்கிறோம், காமராஜரை தலைவர் என்று சொல்கிறோம் என்று வாலி எழுதி வைத்திருக்கிறார். நீங்க இந்த ஒரு விறகு கட்டை வந்து பானையை கேட்டுச்சான், விறகு கட்டை பானையை கேட்டுச்சான், என்ன பானை எப்பவுமே நீ கூலா இருக்கியே, எப்படி எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கியே. அதுக்கு பானை சொன்னிச்சான், எனக்கு வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சு போச்சு, நான் மண்ணில் தான் ஆரம்பித்தேன், மண்ணில் தான் முடிய போகிறேன், இந்த வாழ்க்கை தத்துவம் எனக்கு புரிந்து போனதால் நான் டென்ஷன் ஆகிறதே இல்லை. ஏன்னா மண் வந்து மண்ணிலிருந்து தானே துவங்குகிறது பானை, கடைசியாக உடஞ்சாலும் மண்ணுக்கு தானே போகுது. எனவே மண்ணிலிருந்து தான் துவங்கினோம், மண்ணில் தான் முடிய போகிறோம் என்கிற உண்மை எனக்கு தெரிந்துவிட்டது, எனவே தான் எப்போதும் குளிர்ச்சியாகவே இருக்கிறேன் அப்படின்னாராம். வாலி வாழ்க்கையில் நடந்தது என்னன்னாங்க, வாலி வந்து அற்புதமான தாய் குறித்த பாடல்களை வாலி அற்புதமாக எழுதியிருக்கிறார். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, நானாக நான் இல்லை தாயே, இதெல்லாம் மரியாதைக்குரிய காவிய கவிஞர் வாலி எழுதின பாட்டு. அவரை கேட்குறாங்க, அது என்னங்க அம்மாவை பற்றி எழுதணும்னா உங்கள் பேனாவில் அப்படி தாய்ப்பால் மாதிரி கொட்டுது. அது சொல்கிறாரு, எங்கள் அப்பா அறந்தாங்கியில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு, நான் பிறக்கிற பொழுது என்னுடைய தாய்க்கு ஜன்னி வந்து விட்டது, அந்த மருத்துவச்சி சொல்லிவிட்டால் தயவு செய்து தாய்ப்பால் கொடுக்காதீர்கள், கொடுத்தால் தாய்க்கும் ஆபத்து பிள்ளைக்கும் ஆபத்து என்று சொல்லிவிட்டார். என்னுடைய தந்தை பெருமாளுடைய படத்தின் முன்னால் நின்று இப்படி ஒரு உயிரை கொடுத்துட்டு 2 உயிரையும் எடுத்துருவ போல் இருக்கே பெருமாளே என்று அழுதார். அவரிடம் வேலை செய்கிற இப்ராஹிம் என்கிற ஒரு இஸ்லாமியர், அவரோடு பணியாற்றுகிறவர், ஏன் ஐயங்கார அழுவுறீங்கன்னு கேட்டார். 2 உயிரும் போயிரும் போல் இருக்கடா அப்படின்னாரு. என்னான்னு கேட்டார். நான் விஷயத்தை சொன்னேன். உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா, அதான் வாலிய உடனே ஒரு துண்டிலே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் மலையோடு மலையாக தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போனார். அங்கே அந்த இப்ராஹிமினுடைய மனைவி, அப்போதுதான் அவரும் குழந்தை பேறு அடைந்திருந்தார். கொண்டு போய், இது நம்ம ஐயா வீட்டு குழந்தை, பால் இல்லை, அம்மாவுக்கு காய்ச்சல் ஜன்னி கண்டு போச்சு, எனவே நீ கொஞ்சம் பால் கொடுத்து ஒரு மார்பகத்திலே ஊறுகிற பாலை உன் பிள்ளைக்கு கொடுத்தால் இன்னொரு மார்பகத்தில் ஊறுகிற பாலை இந்த பிள்ளைக்கு கொடுத்து காப்பாற்று என்று சொன்னால், அந்த இஸ்லாமிய தாய் எனக்கு பால் கொடுத்து காப்பாற்றினார். நான் தாயை பற்றி எழுத பேனாவை திறக்கும் போதெல்லாம் எனக்கு முகம் தெரியாத அந்த தாயின் நினைவு வந்துவிடும். அதனால்தான் என்னுடைய தாய் குறித்த பாடல்கள் இவ்வளவு நெகிழ்வாக இருக்கிறது என்று கவிஞர் வாலி சொல்கிறார். இப்போ வந்துங்கண்ணா, ஏன் சிரிக்க பழகு வாழ்க்கை அழகுன்னு சொல்றேன்னா, அழுக்காறு என்று ஒரு பாவிங்கிறாங்க. வள்ளுவன் சொல்றான், அது ஒரு பாவிடா. அழுக்காருன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது. யாராவது 5000 ரூபா கொடுத்தா வராதவங்களுக்கு வைத்தறிச்சலாகி போயிடுது. அது என்ன சக்கரை காடு இந்த காடு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே, போன வருஷம் தான் கோடை வந்துச்சா இப்போ வரலையா அப்படின்னு கிடைக்காத ஆளுங்க புலம்புறோம்னு வைங்க.
வள்ளுவன் என்ன சொல்கிறான், யாராவது இன்னொருத்தர் கொடுக்கறத பார்த்து பொறாமப்படாத. பொறாமப்பட்டா கடைசி காலத்தில் உடுப்பதற்கும் இல்லாமல் உண்பதற்கும் இல்லாமல் கஷ்டப்படுவேடா அப்படின்னு அழுக்காருங்கிற அதிகாரத்தில் சொல்கிறாரு. அது ஒரு அழுக்கான ஆறு பொறாமை. ஆனால் இன்றைக்கு இருக்க முதலாளித்துவ உலகம் அதைத்தான் ஒரு மூலதனமாக்குகிறது. முன்னால் ஒரு டிவி வந்துச்சு தெரியுமா, உங்கள் வீட்டில் ஓனிடா டிவி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பொறாமை. இவன் படம் பார்க்க டிவி வாங்கலை, அடுத்த வீட்டுக்காரன் பொறாமப்படுறதுக்குன்னே வாங்குறாங்க. நான் பொருளாதாரம் படிச்சதால சொல்கிறேங்க. நீங்கள் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிப்பதில்லை, பக்கத்து வீட்டுக்காரர் தான் தீர்மானிக்கிறார் அப்படிங்கிறதே ஒரு பொருளாதார தியரிங்க. எப்படி தெரியுமா, அது வரைக்கும் நம்ம வீடு அமைதியாக இருக்கும். பக்கத்து இந்த டிவி, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்த காலத்தில் பார்க்கணுமே, கந்தர்வன் ஒரு கதையை எழுதியிருந்தாருங்க. ஒரு அரசு ஊழியர் டிவி ஆண்டனான்னு ஒன்று இருக்கும் பற்றியல. அப்போ இப்போல்லாம் ஒன்றும் காணுங்க, இந்த ஃபோனுக்குள்ளேயே முடிச்சு விட்டாங்க. இன்னும் போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு கூட தேவை இருக்காதுங்க. லேசாக காது பக்கத்தில் ஒரு ஓட்டையை போட்டு ஒரு ஜிப்பை வச்சு விட்ருவாங்க. ஒரு அரசு ஊழியர் என்ன பண்ணுவார், தவணை முறையில் இது வாங்குவார். அப்புறம் மச்சினன்ட்ட கடை வாங்கி ஆண்டனா வைப்பார். விளம்பரம் என்ன தெரியுமா, வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும்னு போடுவாங்க. அதெல்லாம் எப்படா ஒளியும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க படம் போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி ரேஞ்சில் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு கடவுள் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு காலம். ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா பெண்கள் மாவரைச்சி வைக்கவும் ஓடவும் குடியாரவும். அவர் அந்த அரசு அந்த கந்தர்வனுடைய கதையில் சொல்கிறேன், கொண்டாந்து டிவியை வைப்பாங்க. விளம்பரம், உங்கள் வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கிறதா. அவனே இப்போ தான் தவணை முறையில் லோன் போட்டு டிவி வாங்கியிருக்கான். வச்ச உடனே அது கேட்கும், உங்கள் வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கிறதா. கந்தர்வன் கதையை முடிச்சிருப்பாரு. மனைவி திரும்பி கணவனை பார்த்தான், கணவன் சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு வெளியே போய்விட்டான். நீங்கள் நம்ம வீட்டில் பார்க்குற தொலைக்காட்சிகளுக்கு மத்தியில் வருகிற விளம்பரங்கள் மிகப்பெரிய வலையை விரிக்கின்றன. நீங்கள் பாருங்கள், எந்த விளம்பரம் இல்லாமல் ஏதாவது ஒரு ஆப் இருக்கா? இதெல்லாம் நமக்கே வச்சுக்கிற ஆப்பு தான் அத்தனையும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சிரித்து பழகின அடுத்தவனை சிரிக்க வச்சு பார்க்கணுங்க. இந்த உலகத்தில் நான் 2 சொல்லி முடிச்சிடுறேன். இந்த உலகத்தை பற்றி நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இது கிடையாதுங்க. சில பேர் உட்காந்து தத்துவமாக பேசுகிறாங்க. வாழ்க்கைன்னா என்னன்னா அப்படின்னா அவங்கெல்லாம் பார்த்தா ஏதாவது ஏமாந்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம கவலை இல்லைன்னு வைங்க. அதுக்காக சாமியாராக போகணும்னு அவசியம் இல்லை. நல்ல சாமியார் வள்ளல் பெருமான் மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. அடுத்தவனுடைய பசியை உணர்கிற சாமியார். இப்போ நீங்கள் இந்த பக்கம் உங்கள் ஊர் பக்கத்து ஊர் தானே வடலூர் போனால் ஒரு அணையா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. 159 வருஷம் ஆயிடுச்சு சார். நான் சமீபத்தில் போய் இதுன்னு பார்த்து வந்தேன். அதை பார்க்க என்ன அறியாமல் கண்ணீர் வந்தது. 159 வருஷம் ஒரு அடுப்பு எரியுதுங்க. 3 வேளையும் சோறு போடுறாங்க. அதை ஏற்றி வச்சுட்டு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு, உலகத்தில் தர்மம் இருக்கிற வரைக்கும் இந்த அடுப்பு எரியும். இந்த அடுப்பு எரியிற வரைக்கும் உலகத்தில் தர்மம் இருக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த அடுப்பை எரியறதெல்லாம் ஒன்றும் மத்திய அரசு கொடுத்த மானியத்தில் இல்லைங்க. அப்படி இருந்தால் நேரம் அணைஞ்சிருக்கும். பக்கத்தில் இருக்க கிராமத்து மக்கள் கொடுக்குற விறகுலையும் அரிசியிலையும் தாங்க பொங்கி போட்டுக்கிட்டு அந்த இது ஓடிக்கிட்டே இருக்குங்க. உண்மையிலே சமீபத்தில் கூட தமிழக முதல்வர் வடலூரில் சர்வதேச வள்ளலார் ஆய்வு மையம் துவக்கப்படும் அறிவிச்சிருக்காரு. நல்ல செய்தி. வள்ளலாரை, வைகுண்டரை, ராமானுஜரை, தாய்மான சாமிகளை, ஐயன்காளியை, கபீர்தாசரை சமூகத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன பிரச்சனை, நாங்கள் அடுத்தவனை சிரிக்க வச்சு பார்க்கணும். எளிய மக்கள் நல்லா தான் இருக்காங்க. இதே ட்ரெயின் இருக்குல்ல, அது ஒரு உலகம்ங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு ட்ரெயின் ஓடும். இங்கெல்லாம் இந்த அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் தாங்க வேடிக்கையாக இருக்கும். இந்த பெரிய வகுப்பில் இருக்காங்கல்ல, A1, அங்கே உள்ளே போனீங்கன்னா நம்மளை ஒரு முறைப்பாங்க. அப்படின்னு ஒரு ஆட்டுவாங்க. என்னென்னா உங்களை மனுஷங்களா அங்கீகரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். சென்னை எக்மோரில் இறங்குற வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டான் உங்கள்கிட்ட. ஆனால் இந்த குரூப் இருக்குல்ல, அன்ரிசர்வ், அப்படியே தொங்கிட்டு வருவாங்க. எங்கள் மணப்பாறையிலேருந்து திருச்சிக்கு உள்ளே நுழையவே முடியாதுங்க. மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் திருச்சியில் 100 பேர் எப்படியோ உள்ளே ஏறிடுவாங்க. இங்கே எப்படி ஏறினாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க. உள்ளே இருக்கவன் சொல்லுவான், ஏன் இந்த ஒரு ட்ரெயின் தான் இருக்கா
அடுத்த ட்ரெயின் பின்னாலேயே வருதியா, அது அடுத்த நாள் வரும். சும்மா அவனை அங்கே விட்டுட்டு போகிறதுக்கு. உடனே இவன் கொஞ்சம் நகர்ந்துக்கு என்ன அப்படின்ட்டு உள்ளே போவாங்க. போகிறப்பவே காலை மிதிச்சு போடுவான். அறிவு இருக்கா? அறிவெல்லாம் இருக்கு, இடம்தாயா இல்லை. 2 பேரும் அப்படியே அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி சண்டை போட்டே வருவாங்க. கொஞ்ச நேரம் அந்த ரயில் குலுக்கி விட்ட உடனே அப்படியே செட்டில் ஆகிடுவாங்க. இவன் கொண்டு போன எலுமிச்சி சாதத்தை அவன் சாப்பிட, அவன் கொண்டு போன தயிர் சாதம் தானே கொஞ்சம் ஊறுகாய் தொட்டுக்கண்ணே. 2 பேரும் தான் அடிச்சுக்கிட்டு கிடந்தவங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கக்கூஸ் பக்கத்தில் இவன் தலையில் அவன் மடியில் வச்சு தூங்கிடுவான், அவன் மடியில் இவன் படுத்து தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஈகோ கிடையாதுங்க. நான் பெரிய ஆளுங்கிறதுக்கு, நான் அதிகாரம் இல்லை, எனக்கு பணம், எதை பற்றியும் அவன் கவலை இல்லை, அப்படியே தூங்கிடுறான். ஆனால் நம்ம அப்படியா? ஒரு 1000 ரூபா பணத்தை வச்சு இந்த கூட்டத்தில் ஏறிடுவோமா? நம்ம பார்க்குறவனை பூரா திருடனாவே தெரியும். எவனாலும் இடிச்சா கூட என் பணத்தையே பார்த்துட்டானோ. பணம் கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. நான் வந்து பற்றுக பற்று அற்றான் பற்றினையும் வள்ளுவர். ஆனால் சாமியார்களை போனாலும் அவங்களையும் சில பேர் விமர்சிப்பாங்க பத்திரிகளா. இப்படி தான் பட்டினத்தார் பத்திரகிரியார்னு மிகப்பெரிய ஞானியருங்க. ஒரு நாள் வந்து பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும், அவர் பட்டினத்தார் எல்லாத்தையும் திறந்துட்டார். வயக்காட்டில் ஒரு வரப்பு மேலே தலையை வச்சு படுத்துருந்துருக்காருங்க. 2 பெண்கள் வந்து தண்ணி எடுக்க போயிருக்காங்க. அதில் ஒரு அக்கா சொல்லியிருக்கு, பட்டினத்தாரை பாருக்கா எவ்வளோ பெரிய மனுஷன், கடைசியாக எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து வயக்காட்டில் படுத்துட்டாரியா, இவர் இல்லை சாமியார், இவர் இல்லை துறவின்னு இருக்கு. இன்னொரு அக்கா சொல்லி, ஆமாம் இவெல்லாம் ஒரு சாமியாராக்கும். ஏக்கா அப்படி சொல்கிற? படுத்தானே விருந்தறையில் படுத்தானா, இந்த தலையணை சுகத்தில் வரப்பில் தலை வச்சு படுத்திருக்கேன், இவெல்லாம் ஒரு சாமியாரா அப்படின்ட்டு போயிருக்கு. பட்டினத்தார் யோசிச்சாராம், ஆஹா இதை கவனிக்காமல் விட்டமேன்னு பொசுக்குன்னு கீழே இறங்கி படுத்துட்டார் வயக்காட்டில், கதிர் எடுத்த வயலில். 2 சகோதரிகளும் தண்ணி எடுத்துகிட்டு திரும்பி இருக்காங்க. திரும்புகிற பொழுது பார்த்தா, ஏக்கா பாவம் அந்த பட்டினத்தார், நீ ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படியே இந்த வெறுந்தரையில் படுத்துட்டார, இவர் இல்லை சாமியார். அதுக்கு இது சொன்னிச்சு, ஆமாம் இவெல்லாம் ஒரு சாமியாரா? ஏக்கா சாமியார்னா சுற்றி இருக்கவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கப்படாது, இவன் போகிற வர பொம்பளை ஆள் என்னக்கா பேசுதுன்னு கவனிச்சுக்கிட்டே படுத்து கிடந்திருக்கான், இவெல்லாம் ஒரு சாமியாரா? அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் கூட உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. இதே கவி காமுசரிப்பு பாட்டு தாங்க, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா அப்படின்னா. 4 பேர் இதுன்னா யாரை பற்றி பேசுகிறான்? 5வது ஆளை பேசுவோம். கலைவான ஒரு படத்தில் வச்சுருப்பாருங்க, 5வது அவன் பெரிய யோக்கியனா, ஊர் பூரா கடை வாங்கியிருக்கானப்பா அப்படி இப்படிம்பாங்க. இந்த 4வது ஆள் போகிறதுக்கு யோசிப்பான். ஏன் தெரியுமா? போனால் அடுத்த டாபிக் வந்தான், இந்த போகிறானே இவன் என்ன யோக்கியனா. கடைசியாக எல்லாரையும் அனுப்பிட்டு இந்த கடைசி ஆளை பற்றி பேச வழி இல்லைன்னா தான் வீட்டுக்கு போவாங்க. எவனை பற்றியும் கவலைப்படாதீங்க. வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான், யா மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்துள்ள ஆகுல நீரை பெற. உங்கள் மனச்சாட்சிக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தால் போதும். கலைஞர் சொல்லுவார், மனச்சாட்சி உறங்கும் பொழுது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறதும்பார். நம்ம பண்ண தப்பு யாருக்கும் தெரியாதுங்க. யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்கு தெரியும், உங்கள் மனச்சாட்சிக்கு தெரியும்னு அர்த்தம். மனத்துக்கண் மாசு இளநாதல், அவ்வளவுதாங்க. 2வது நான் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன், ரசிப்போடு இருக்கணுங்க. வயசா ஏற 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 நமக்கு ப்ரெஷர் ஆகுது, கோபம் வருது. கோபத்தால் பாதிக்கப்படுற முதல் நபர் யார் தெரியுமா? நம்ம கோபப்பட்டா அதனால பாதிப்பு யாருக்கு? அந்த பாதிப்பு யாருக்குன்னு நினைக்கிறீங்க? நமக்கு தான். நான் சொல்லலைங்க, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க இல்லையேல் தன்னையே கொல்லும் சினம்ங்கிறான் வள்ளுவன். நீங்கள் பாருங்க, ஒரு கோபப்படுறப்ப யாராவது ஒரு வீடியோ எடுக்கலாம், என்னென்னமோ எடுக்கிறீங்கல்ல. கோபப்பட்டு கத்தும் பொழுது உங்கள் நண்பரை பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும், கை காலெல்லாம் முறுக்கி. அவர் ஒன்றும் வெளிநாட்டுக்காரெல்லாம் கிடையாது, சொந்த அண்ணனாக இருப்பான், ஃப்ரெண்டாக இருப்பான், மாமனாக இருப்பான், மச்சனாக இருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டு பார்த்தா நம்மளா இப்படி கொடூரமாக காட்சி அளித்தான். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கங்கிறான். சரி, யார் மேலே கோவப்படணுங்கிறான்? வள்ளுவன் சொல்கிறான், நீ கோவப்படுறதா இருந்தால் உன்னை விட மேலே இருக்கவன் மேலே கோவப்படணும். ஆனால் நம்ம யார் மேலே கோவப்படுறோம்? நம்மளை விட கீழே இருக்கவன் அந்த மாதிரி தான் கோவப்படுறோம். என் கண்டக்டர் இப்போ இங்கே உங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நினைச்சு பாருங்க. எனக்கெல்லாம் திருச்சி டவுன் பஸ் ஏறவே பயமாக இருக்குங்க. ஏன்னா அடி வாங்க சத்து இல்லை எனக்கெல்லாம். வேகமாக போகாதேன்னு சொன்னது ஒரு தப்பாயா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாரும் இப்படி இல்லை, ரொம்ப பண்பானவங்க.
இன்னும் அவர் என்ன கோபத்தில் இருந்தாரோ தெரியல. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கோபப்படுகிறவர்கள் வந்து எங்க செல்லுமோ அங்கதான் செல்லணும். சினம் தீதுங்கிறான் வள்ளுவன். ஆனால் நம்ம என்ன ஊரா உத வாங்கிக்கிட்டு கண்டக்டரை திட்டு வாங்கி டூ வீலரில் போகும்பொழுது 2 பேர்கிட்ட வை வாங்கிக்கிட்டு கடைசியாக கொண்டு போய் இறக்கி வைக்கிற இடம் இது ஹெல்மெட்டை கழட்டி வைக்கிற மாதிரி வீட்டில் ஒரு அப்பாவி ஜீவன் இருக்கும். வாங்க என்ன காபி சாப்பிட்றீங்களா? அதான் காபி சாப்பிட்றீங்க. மேனேஜரை உன்னால் கண்டுபிடிக்க முடியலை, அந்த அம்மா கண்டுபிடிச்சிருக்கு. வீட்டில் இருக்க அந்த தெய்வங்கள் இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு உளவியல் நிபுணர்களை கவனிக்கவே முடியாதுங்க. சொல்லி நிலையே அப்பா வந்துக்கிட்டு இருக்காண்டா, இன்னைக்கு யாரை கடிச்சு வைப்பான்னு தெரியாது, ஓடுங்கடா ஓடுங்கடா எல்லாரும் படிக்கடா. பிள்ளைய பூரா டக்கு 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 டக்குன்னு எடுத்து புக்கு எடுத்து படிச்சிருவாங்க. எங்கள் தெருவில் ஒரு அக்கா இருக்குங்க, கரெக்டாக ஒரு வீட்டுக்காரர் வர்றதை சொல்லிடுங்க, ஏய் இவங்க அப்பா தாண்டா போய் கதவை திறடா. எப்படிம்மா? இந்த ஏரியாவிலேயே இந்த செருப்பை போட்டு சரக்கு 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 சரக்குன்னு தேய்க்கிற ஒரே ஆள் இவன் தான். இன்னும் சில பேர் காலிங் பெல்ல வச்சே கணவரை கண்டுபிடிக்க தெரியுமா? பெரிய மேதைகள் அவங்கெல்லாம். காலிங் பெல் அடித்தோடனே அவங்க அப்பா தான் போய் துற. இப்படிமா கண்டுபிடிச்சேன்? உங்கள் அப்பா இருக்கானே 35 வருஷமாக அவங்க கூட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். காலிங் பெல்ல அழுத்தி அடித்தா கரண்ட் பில்லு அதிகமாகுமோன்னு நினச்சி கிறுக்குன்னு அடிச்சுட்டு விட்டுவாண்டாங்க அப்போ. பல கேரக்டர் இருக்காங்க நாட்டில். ஒரு அக்கா என்ன பண்ணியிருக்கு, காலிங் பெல் ரிப்பேராக போச்சு. ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கு, தம்பி காலிங் பெல் அடிக்க மாட்டேங்குது, ரொம்ப சிரமம் வந்து பார்த்துவிடு தம்பின்னு. 15 நாளாச்சும் வரவே இல்லை. ஒரு நாள் கடத்தலில் பார்த்துருக்கு, என்ன தம்பி இந்த காலிங் பெல் ரிப்பேர்னு சொன்னேன் வந்து பார்க்கவே இல்லை. சும்மா இருங்கக்கா, நானும் 15 நாளாக வந்து பெல்லு அடிச்சு பார்க்குறேன், கதவே திறக்க மாட்டேங்கிறீங்க, இவளை வச்சு ரிப்பேர் பார்த்தா அந்த பெல்லு விளங்குமா? பெல்லு அடிக்கலைன்னு சொல்லி அவனை கூப்பிட்டா அவன் சொல்கிறான் பெல்லு அடித்தா நீங்கள் திறக்கலை அப்படின்னு. குறைந்தபட்சம் அவன் அந்த பால் மாட்டு வண்டியாக எடுத்துகிட்டு ஆட்டம் ஆட்டியிருக்கலாம்னு வெளியே நின்று. அங்கே தாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எளிய பெண்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட தயவு செய்து கோவப்படாதீங்க. இந்த பூ மீது யானைன்னு இந்த டிஷ்யூம் படத்தில் வரும்ல, குழந்தைங்க அப்படி இருந்தால் தான் அதுக்கு இது யோசிச்சு பார்க்கணும். இந்த குழந்தைகள் இல்லாமல் இவர் கவிஞர் தங்கமூர்த்தி தாங்க சொன்னார், நம்ம வீட்டில் பிள்ளைங்க எழுதிருச்சுன்னு கோவப்படுறோம்ல, தங்கமூர்த்தி சொல்றாரு பிள்ளைகள் எழுதாத சுவர் குட்டி சுவருங்கிறார். நீங்க எத்தனை லட்சத்துக்கு பெயிண்ட் அடித்தாலும் உங்க மகனோ மகளோ கீரலுக்கு நிகரான ஓவியம் உலகத்திலே எங்கேயும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம கவிஞர் நந்தலால தாங்க சொல்லுவார், அவர் பிள்ளைகள் சொன்னதாக சொல்லுவார். அவர் ஐன்ஸ்டீன் படத்தை நானே பார்த்துருக்கேன், வீட்டில் ஒட்டி வச்சிருப்பார். பாரதி கேட்டுச்சான், இது யாருப்பா? இவர் தான் ஐன்ஸ்டீன். இவர் அந்த பிள்ளைக்கு கேட்டால் என்ன சொல்கிறது? இவர் என்ன செய்வார்? நிறைய கண்டுபிடிச்சிருக்காருமா அப்படின்ட்டு இருக்கார் இவர். உடனே நந்தலால பொண்ணு சின்ன பிள்ளையா கேட்டுச்சான், இப்போ நம்ம 2 பேரும் ஒளிஞ்சிக்குவோம், கண்டுபிடிச்சிருவாரா? அவர் சொன்ன கண்டுபிடிப்பு வேற, இவர் சொன்ன கண்டுபிடிப்பு வேற. பிள்ளைகள் குடும்பம் இயன்ற வரை அன்பு செலுத்தணும், அவ்வளோதாங்க. நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு கதை உண்டுங்க, என்னன்னா எந்த நிமிஷமும் வாழ்க்கையை ரசிக்கணுங்கிறதுக்கு தான். கண்ணாசம் மாதிரி ஒரு ரசிகன் உண்டா வாழ்க்கையில்? ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதம்மாம்பார். அப்படி ரசிச்சு 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 வாழ்ந்ததுனால தான் பாடல்கள் அப்படி வந்துச்சு. இது என்னன்னா ஒரு பழைய தமிழ் இலக்கியத்தில் உள்ள கதை தான். ஒரு மனுஷன் வந்துக்கிட்டு இருக்கான், ஒரு சிங்கம் 4 நாளாக சாப்பிடல. இவனை பார்த்த உடனே அதுக்கு ஒரு திருப்தி, சங்கீதா ஹோட்டலில் பார்த்த மாதிரி இவனுக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு. ஆஹா ஒருத்தன் சிக்கிட்டான்டா, இன்னைக்கு இவன் தான் நமக்கு டிஃபன் முடிவு பண்ணி விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீ ஒரு கவிஞன் சொல்கிறாங்க, துரத்துகிற புலியின் கால்களில் இருக்கிற வலிமையை விட தப்பிக்க ஓடுகிற மானின் கால்களில் இருக்கிற வலிமை அதிகம் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பிஞ்சு உடம்பா இருக்கும், அது போகிற வேகத்தை பார்த்துருக்கீங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சிங்கம் துரத்துதுங்க, நம்மளால் பார்த்தீங்கன்னா புல்லட் பாண்டி மாதிரி போயிட்டு இருக்காருங்க. போகிற வேகத்தில் ஒரு பாலும் கிணறு, மொட்டை கிணறு இருந்திருக்கு, கவனிக்கலை நம்மால், பத்துன்னு விழுந்துட்டான் உள்ள. சிங்கம் அலர்ட் ஆயிடுச்சு, என்னடா போனவனை காணுமே, டக்குன்னு பிரேக்கை போட்டு அது நின்றுச்சு, நம்மால் உள்ளே சாஞ்சிட்டான். உள்ளே சாஞ்சாமல் முழுசாகவும் உள்ளே போகலங்க, படார்னு ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டான். இந்த சிங்கம் சரி தொலைகிறான் போகணும்ல, அது இவனை நம்பித்தான் காலையில் கண்ணு முடிச்சிருக்கு.
அது சொல்லியிருக்கு, எனக்கு ஒன்றும் அவசரமான வேலை ஒன்றும் இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன், நீ எப்படி இருந்தாலும் போராடி மேலே வருவியல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அமைதியாக தியான கோலத்தில் உட்காந்துட்டாங்க அவங்க. சரி என்னடா பார்க்குறேன், எவ்வளோ நேரம் தான் பிடிச்சி தொங்கி அந்த இடத்துல தொங்குறது, சரி கீழே குதிச்சுட்டு கொஞ்சம் மேலே கொடியை பிடிச்சி ஏறலான்னு பார்த்தா இவன் கெட்ட நேரம் உள்ள ஒரு மலைப்பாம்பு கிடந்திருக்கு. அதுவும் இவனை மாதிரியே தவறி விழுந்தது, பசியாக கிடக்கு. உள்ள விழுந்தான்னு வைங்க, விழுந்த வேகத்தில் ஆணு வாயப்புழக்கம் நம்மால் உள்ளே போயிடுவான். மேலே பசியோடு இருக்கிற சிங்கம், கீழே பசியோடு இருக்கிற மலைப்பாம்பு. நம்மளுக்கு துயரன்னு முடியலைங்க. பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தால கொடி, அதை ஒரு எலி பிடிச்சி கரெக்டுன்னு கடிச்சிக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா அதுக்கு பொழுது போல. மேலே நீ ஒரு டைரக்டர் மாதிரி யோசிக்கணும், மேலே சிங்கம், கீழே மலைப்பாம்பு, இந்த பக்கம் இதில் எலி கடிக்குது. நம்ம ஆள் அப்படியே நடுங்கிட்டு இருக்கான். இவ்வளோ துயரத்துக்கு கடையிலையும் பிடிச்சி இந்த செடியை ஆட்டினால பக்கத்தில் ஒரு தேன் அடை இருந்திருக்குங்க, அதை பிடிச்சி ஆட்டி விட்டேன். அதுலேருந்து ஒரு சொட்டு தேன் வந்திருக்கு. மேலே போனால் சிங்கம், கீழே போனால் மலைப்பாம்பு, எந்த நேரமும் எலி கடிச்சு விட்டுறோம். இவ்வளவு துயரத்துக்கு இடையிலையும் ஸ்லோ மோஷனில் அந்த தேன் வந்திருக்கு. நம்மால் நாக்கு லேசாக வெளியே நீட்டி அப்படின்னு இழுத்து சூப்பர்ன்னு இருக்கான். கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையும் அப்படித்தாங்க. பல சிங்கம் உட்காந்துருக்காங்க, மலைப்பாம்பு நிற்கிறாங்க, சில பேர் கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷத்து தேனை நீங்கள் சுவைக்காமல் விட்டீங்கன்னா ஐயையோ சிங்கம் கடிச்சு விடுவேன்னா தேனை அது பாட்டுக்கு போயிடும். வாழ்க்கை அழகுன்னு சொல்கிறது என்னென்னா, மனித வாழ்க்கையை பாசிட்டிவாக பாருங்கள். அதற்கான பொருளாதார தளம் என்பது முக்கியம். நான் உபதேசம் பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிற ஒரு உலகத்தை நோக்கி நாம் எல்லாம் போகணும். குறிப்பாக பசி இல்லாத உலகம் நிறைவாக தமிழ்நாடு அரசு இந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான புத்தக திருவிழாக்கள், அதில் திருச்சி வாசிக்கிறது மாதிரி அற்புதமான முயற்சிகள். எல்லாரும் இணைக்கணும். வெளியூருக்காக நம்ம கரகாட்டக்கார மாதிரி சண்டை வேண்டியதில்லை. வெளியூர் ஆட்டக்காரர்கள், உள்ளூர் ஆட்டக்காரர்கள் எல்லாரும் இணைந்து வாசிப்பினுடைய ருசியை சொல்லத்தாங்க. இது எப்படின்னாங்க, இந்த இந்த உரையரங்க இதுக்கு முன்னால் இருக்கிற ஷோரூம் மாதிரி உள்ள எல்லாம் இன்னும் ஐட்டம் இருக்குன்னு சொல்லணும். நான் பேசுகிறத கேட்டே எவனும் உள்ளே வராமல் பஸ் ஏறி அடுத்த ஊருக்கு போயிடக்கூடாது. ஆஹா இவ்வளோ கொடூரமான புத்தகங்கள்லாம் உள்ளதாக இருக்கா அப்படின்னு. வாசிப்ப வாசிக்க 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 நம்ம நமக்கெல்லாம் ஒரு ஆயில் தாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கூடுதலாக நம்பிக்கை இருந்தால் வச்சுக்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. போன பிறகு ஒரு ஃபோனை போடுங்க, எனக்கு வந்துட்டாங்க சேஃப்டியிலேயே அறைவிடு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிற்றறிவுக்கு 63 வயசில் சொல்கிறேன், செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்பார் பித்த மனிதர்கள். நான் சொல்லலைங்க, பாட்டுன்னு பாரதி சொல்கிறான். சரி, பாரதிக்கு முன்னால் ஒருத்தர் இருக்கார், தமிழின் ஆதி மூலம் திருமூலர், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலருங்கிறார். பார்த்தேன்னு சொல்கிற யாரும் பார்க்கல, பார்த்தவன் எவனும் சொல்லலடாங்கிறார். இதுதாங்க சொர்க்கம், இந்த உலகம்தான், இங்கே வாழ்கிறது தான் சொர்க்கம். ஒரு ஆயுள் தாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இப்பிறவிக்கும் 7 பிறவிக்கும் நீ அடுத்த பிறவியில் என்னை திருமணம் செய்து கொள்வாயா, இந்த ஜென்மத்திலே ஜெயிக்க முடியலையே, நீங்கள் அடுத்த ஜென்மத்துக்கு இவளும் திருச்சி மன்னார்புரத்தில் பிறப்பாகலாம், இவங்களும் பிறப்பாகலாம், 2 பேரும் காலேஜில் சந்திப்பாகலாம். அப்படியெல்லாம் நீ இந்த வாழ்க்கை கணக்கே போட முடியாது, நீ 8 ஜென்ம கணக்கை போட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. இந்த பிறப்புலையே நீங்கள் ஒரு 100 பிறப்பு 1000 பிறப்பு ஆயுள் வாழணும்னா ஒரே வழி படிக்கிறது தாங்க. நீங்கள் மார்க்ஸை படித்தா மார்க்ஸோட வாழ்கிறீங்கன்னு அர்த்தம், டால்ஸ்டாயை படித்தா டால்ஸ்டாயோட வாழ்கிறீங்கன்னு அர்த்தம், வள்ளுவனை படித்தா வள்ளுவனுடைய படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. இங்கே ஐயா தம்பி பேசினார், ஐயா பேசினார், தமிழ் மொழிக்கு ஏன் நாளைக்கு உலக தாய்மொழி தினம். எல்லாருக்கும் என்னுடைய உலக தாய்மொழி தின வாழ்த்துக்களை நான் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் சோவியத் கவிஞன் ரசூல் கம்சதேவ் சொன்னான், என்னுடைய தாய்மொழி நாளைக்கு செத்து போகுமானால் நான் இன்றைக்கே செத்து போவேன் அப்படின்னா. அதே ரசூல் கம்சதேவ் தான் சொன்னான், நான் செத்து கிடந்தேன், யாரோ என் தாய்மொழியை பேசி கொண்டு போனார்கள், நான் உயிர்த்து எழுந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு உண்டு.